பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலும் கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு மகா பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், ஆலயத்துக்கு சென்றோம், ஆண்டவரை வழிபட்டோம், கடமைக்காக நாம் செய்துவிட்டு கடந்து போய்விடுகிறோம். இதுதான் வாழ்க்கை என்று இன்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன என்பதை அறியாத பெருங்கூட்டம், இயேசுவை சேவிப்பதனால் என்ன பலன் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் வேதத்தை நாம் மிகவும் கவனமாக தியானிப்போம் என்றால் நம்மால் கிரகிக்க முடியாத ஆச்சரியமும் அதிசயமான சம்பவங்களை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். எபேசருக்கு நிருபம் 1வது அதிகாரம் அவருடைய 17-18 வசனங்களை நாம் பார்க்கும்போது இப்படி சொல்லுகிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அறிந்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தொருந்தி எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் சபைக்காக மன்றாடுகிறார். சபை மக்கள் வந்து போகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், அறிய வேண்டிய காரியங்களை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதை அறிவதற்கு அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் அவர்களுக்கு உண்டாக பவுல் சபை மக்களுக்காக மன்றாடுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தின் மேன்மை, இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் உண்டாகிற அந்த மேன்மையான அந்த அனுபவம், நன்மை என்ன என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை மேல்வாரியாக நாம் பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்வதற்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக அவர் நாம் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை அறியட்டும், வேதத்தின் மகத்துவங்களை நாம் பார்க்கட்டும் அப்பா. என்ன நோக்கத்துடன் என்னை அழைத்து ரட்சித்தீரோ அந்த நோக்கத்தை நான் தெளிவாய் அறிந்து கொள்ளட்டும், அதன்படி வாழ எனக்கு கிருபை தாரும், அதை குறித்த ஒரு அறிவெனக்கு தாரும் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது மட்டுமே தான் கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். ஆமென். அன்பான தேவ பிள்ளையே, நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது. மேன்மையான ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, பரிசுத்தவான்களிடம் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்று ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அது உலகத்தில் கிடைப்பதல்ல, உலகத்தால் பெற்றுக்கொள்ள முடியாது, பணத்தால் வாங்கவும் முடியாது, பலத்தால் அடையவும் முடியாது. ஒன்றே ஒன்று மட்டும், மனம் திரும்புதல் சரியாக இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றால் மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்துள்ள ஒரு வாழ்க்கை, வேதத்தின் மகத்துவங்களை பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் தியானித்து வாசிக்கும் போது மட்டுமே தான் நம்முடைய கண்கள் பிரகாசிக்கும். பாருங்கள், வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இப்படி சொல்லுகிறது பாருங்கள். அது 29 30 வசனங்களை வாசிக்கும்போது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய்
இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். என்ன தெரியுமா? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை கர்த்தர் முன்குறித்து அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் பிரைஸ் காட் ஹல்லேலூயா, அதனுடைய 1 யோவான் 3வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை பார்க்கும்போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட், அவருக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பாய் அமர, அவருக்கு சமமாய் நாம் இருப்பதற்கு நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு தெளிவு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை. ஏதோ சபைக்கு வருகிறோம் போகிறோம் என்றல்ல, சடங்காச்சாரத்துக்கு வேதம் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வாழ்கிறோம் என்றல்ல. பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட ஒரே ஒரு நோக்கம், அந்த மகிமையின் ராஜ்யத்திற்காக நம்மை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இங்கே தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு ரட்சித்த ஒரு நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தோடு வாழ்ந்து சம்பாதித்து புசித்து குடித்து வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்க அல்ல. ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ராஜ்யத்தில் அவரோடு கூட அமர பண்ணுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். ஹல்லேலூயா. அதான் எபேசியரில் நாம் பார்த்தோம் அல்லவா, தாம் நம்மை அழைத்தவரனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. ஆமென். பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நாம் இங்கு பார்த்தோம். அல்லேலூயா. தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்தார். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எதற்கு முன்குறித்தவர்கள்? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காய் முன்குறித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை போல் அவருடைய ராஜ்யத்தில், ஆமென், மகிமையின் சாயலுடையவர்களாய் உன்னதமான அவருடைய ராஜ்யத்தில் நம்மை அவரோடு அமர பண்ணுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, இது தற்செயலாய் தற்காலிக வாழ்க்கைக்காக உன்னை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இம்மைக்குரிய காரியங்களுக்காய் போராடி கொண்டிருக்கிற விசுவாசி, உலகத்தில் ஒரு சிறு கஷ்டம் வந்து விட்டால் சோர்ந்து போய் விடுகிறாய். சின்ன பிரச்சனை வந்து விட்டால் தடுமாறுகிறாய். போராட்டங்களோ கஷ்டங்களோ வந்துவிட்டால் ஜெப வாழ்க்கை நின்று விடுகிறது, ஆராதனைக்கு வருவது நின்று விடுகிறது. இப்படி பல நிலையில் நீ தடுமாறி ஆவிக்கிற வாழ்க்கை சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாய். சிலருடைய வாழ்க்கையில் சில நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரை தேடுவார்கள். சில ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அதிகமாய் வரும்போது அவர்களுக்கு தேவனை ஆராதிப்பதற்கு நேரமில்லை, உலகத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனை பின்னாய் தள்ளிவிடுகிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் உனக்காக எனக்காகவும் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்க அல்ல. ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டது அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காய் நம்மை முன்குறித்திருக்கிறார். மட்டுமல்ல, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கிறாரோ, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவ்வளவு உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை தெரியுமா? இவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்திற்காக தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் ரோமர் 12:2 சொல்லும்போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சுத்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மறுரூபத்தின் அனுபவம் நம்முடைய இருதயத்துக்குள் மனதுக்குள் மாற வேண்டும். மாறி
அந்த உன்னதத்தின் அனுபவத்தின் வாழ்க்கைக்காக ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். இதோ சீக்கிரமாய் வருகிற சொன்ன ஆண்டவர் அவர் இதோ வாசலருகே வந்து நிற்கிறார். குறிப்பிட்டதான நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாய் அதிசீக்கிரமாய் இயேசுவின் வருகை இருக்கும். திடீரென இந்த உலகத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் எடுத்து கொள்ளப்பட்டு கடந்து போய் விடுவார்கள். அந்த கூட்டத்தில் நீ காணப்படுவாயா? இல்லை, இந்த உலகத்தை நம்பி உலகத்தில் வாழ்ந்து உலகத்திற்காக வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து உலகத்தை நீ அழிந்து போவாயா? உனக்காக ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேதம் சொல்லுகிறதால ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் மீண்டும் வந்து உங்களை நடத்தி சேர்த்துக்கொள்வேன் சொன்ன ஆண்டவர் அது சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமேன். நமக்கு இந்த நாட்களில் தேவை, ஆமேன், பிரகாசமான மனக்கண்கள், கர்த்தருடைய மகத்துவத்தை அறிய, தேவனுடைய திட்டத்தை அறிய, தேவ ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள, கர்த்தர் வருகைக்கென்று ஒரு ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒரு பிரகாசமான ஒரு மனக்கண்கள் நமக்கு தேவைப்படுகிறது. தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காய் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். இதை மனதில் வைத்து கர்த்தருக்காக வாழுங்கள். உலகத்திற்காய் ஓடாதிருங்கள். உலகத்திற்கு நேராக ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்திவிட்டு தேவனுக்கு நேராக, தேவ ராஜ்யத்துக்கு நேராக ஓடுவதற்காய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இன்று தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இம்மைக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய ஓட்டம் இம்மைக்காக அல்ல, நித்தியத்துக்கு நேராக ஓட கண்களை திறந்தருள்வீராக. ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.